ஸ்டார் ஸ்பீக்கர்களே ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இவர்களுக்கே உட்கார வைத்து நாம தமிழ் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல தமிழை இவர் பாடாப்படுத்துறாருன்னு சொல்ல முடியாதுங்க. தமிழ் இவராண்ட பாடாப்படுது. நான் சொல்றேன், உண்மையிலேயே விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இது மாதிரி எடுத்த உடனே ஒரு 20 விழுக்காடு ஆதரவு யாருக்கும் கிடைக்காது. காரணம், அது ஒரு வெறி பிடித்த கூட்டம். விஜய்க்கு பின்னால இருக்கு. அவருக்கு ஒரு விவரமும் தெரியாதுங்க. இப்போ நீங்க சேலத்துல கொள்கை பரப்பு கூட்டம் முதல் முறையாக விஜய்க்கு போடுறாங்க. அந்த கூட்டத்தை கேட்ட எவனாவது விஜய் கட்சிக்கு இதுதான் கொள்கைன்னு புரிதலோட போவானா? அதுல யாராவது அந்த கட்சியின் கொள்கையை பத்தி பேசினாங்க? அதுல ரொம்ப ஸ்டார் ஸ்பீக்கர்களே ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இவர்களுக்கே உட்கார வைத்து நாம தமிழ் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்கு பிறகு அரசியல் கற்றுக் கொடுக்கணும். நேற்றைய அரசியல் என்ன, முந்தா நாள் அரசியல் என்ன, 100 கால அரசியல் என்ன, உலக அரசியல் என்ன, இந்திய அரசியல் என்ன, இதில் எப்படி நாம் பொருந்துவோம்? வெறுமனே கார்ல் மார்க்ஸ் படத்தை போட்டோ, அம்பேத்கர் படத்தை போட்டோ, பெரியாருடைய படத்தை போட்டோ, இவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள், எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு போட்டா போதுமோ?